வணக்கம். நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. என்னன்னா 325 ஸ்ட்ராட்டஜியோட அப்டேட்டை ஃபர்ஸ்ட் குடுத்துடுறேன். ஓகே. 325 ஸ்ட்ராட்டஜில வந்து பார்த்தீங்கன்னா, 8% நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சது. ஓவரால் ரொம்ப கம்மி தான் இந்த முறை ப்ராஃபிட் வந்தது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னன்னா, ப்ரீவியஸ் டே நம்ம அதாவது மண்டே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, பிஇ சைட்ல ₹90ல இருந்தது. ஓகே. அதை க்ளோஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும். பட் என்னன்னா ஓவர் நைட் கேரி பண்ணும்போது நேக்டாக ஒரு பொசிஷன் கேரி பண்ணும். அந்த இன்னைக்கு சுச்சுவேஷனில் அதாவது மார்க்கெட்ஸ் வந்து நைட்டு திடீர்னு கேப் அப் ஆகுது, கேப் டவுன் ஆகுது, அண்ட் என்னென்னவோ நடக்குது ஆக்சுவலி. ஸோ ப்ரெடிக்ட் பண்ண முடியல ப்ராப்பராக. அதனால வந்து ஓப்பன் அண்ட் நேக்டு பொசிஷன்ஸ் கேரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெட்ஜ்டு பொசிஷன்ஸ் கேரி பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறதுனால தான் அதை புக் பண்ணாமலே வச்சுருந்தோம். ஸோ பிஇ சைடை வந்து கேரி பண்ணியிருந்தேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அழகாக கேப் அப் ஆச்சு. கேப் அப்பில் வந்து பெரிய போர்ஷன் வந்து டிகே ஆயிடுச்சு, மீன்ஸ் கம்மியாயிருச்சு பி லெவல் ப்ரீமியம்ஸு. அண்ட் சிஇயில் வந்து நமக்கு டார்கெட் கொடுத்தது. எனிவே டார்கெட்ஸ் வந்து கிடச்சிது அப்படின்றது இதில் வந்து நான் அதை புக் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 8% ப்ராஃபிட் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து என்னுடைய அக்கௌண்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹8,879 நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் ஃபார் 7 லாட்ஸ். ஓகே. என்னுடைய இதை தான் அதில் போட்டிருக்கேன் நான். ஓகே. சில பேர் வந்து இன்னும் நீங்கள் பெட்டராகவே ப்ரைஸ் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது சில பேர்லாம் இது 350க்கு புக் பண்ணியிருந்தீங்க. ஸோ 350 அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வரும் உங்களுடைய ப்ராஃபிட்ஸு. ஓகே. இதுதான் வந்து நேற்று இந்த ஸ்டோரி. இந்த வாரம் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் வந்து ₹55,949 வந்து நான் லாஸில் இருக்கேன் இந்த 3 lakh அக்கௌண்ட்டில். ஸோ இது வந்து இன்னொரு 2-3 வாரத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ பார்ப்போம். ஆக்சுவலி இந்த வாரமே வந்து ஒரு 18,000 to 20,000 ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் 8,800 தான் கிடச்சிது. அண்ட் நெக்ஸ்ட் வீக், அதாவது நாளான்னைக்கு நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது, ஏன்னா அடுத்த வாரம் ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ அதனால் அடுத்த ஃப்ரைடே தான் நம்ம 325 ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறோம். பட் மீன்வைல் நாளைக்கு வந்து வாட்ச் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அப்படியே கவனிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். ஸோ தட் அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ட்ரேட்ஸ் இல்லைன்னா ப்ரோ டிப்ஸ் ஆட் பண்ணிக்க முடியுமா அப்படின்ட்டு, ட்ரேட் எடுக்காமல். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் இது என்ன ஆகுதுன்ட்டு. ஓகேங்க. ஸோ வித் திஸ் ஐ எம் எண்டிங் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு அருமையான வீடியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Till then, take care. Bye. Thank you.